கேப்டன் அவர்கள் மறைந்து இதோட 1 மாசம் ஆக போகுது. பட் இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. வடிவேல் சார் ஏன் கேப்டன் அவர்கள் டெத்துக்கு வரல, தன்னுடைய விசுவாசத்தை காட்டுறதுக்காக மன்சூர் அலிகான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா கேப்டனோடே இருந்திருக்காரு, கேப்டனோடே சர்வே பண்ணியிருக்காரு, கடைசியா போற வரைக்கும் கேப்டன். இவ்வளவு விசுவாசியா மன்சூர் அலிகான் இருந்திருக்க போது வடிவேல் சார் ஏன் இல்ல, ஏன் கம்பல்சரி அவர் வந்திருக்கணும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வாய்ப்பு தேடி அவர் போன ஒரே மனுஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அவர்கிட்ட தான் போறாரு, காலை தான் பிடிச்சி வாய்ப்பு கிடைச்சி ஒரு நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் எது கூட்டணியில சேர்ந்துக்கிட்டு கேவலமா விமர்சிக்கிறது, ஒருத்தர் குறைகளை பத்தி பேசுறது, இந்த மாதிரி ஒரு கேவலமா நம்பிக்கை துரோகி எக்ஸெட்ரா சொல்ல போனா ஓகே அப்படி சொல்லி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வடிவேல் சார் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, எதுக்காக கேப்டன் மறைவுக்கு வடிவேல் சார் வரல அப்படின்னும், ஏன்னா வராதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு வடிவேல் சாரே சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஓகே கைஸ், வாங்க மாதிரி டேரக்டா வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே மதுரைக்காரங்க ஓகேங்களா. மதுரையிலேருந்து ஒரு சினிமா துறையில சாதிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே வராங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் வந்து சினிமா துறையில ஒரு நல்ல நிலைமையில இருக்கும்போது வடிவேல் சார் வாய்ப்பு கேட்டு கேப்டன் அவர்கிட்ட போறதும், போனதுக்கப்புறம் ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கே தெரியும், வாய்ப்பு தேடி போகும்போது ஒரு சூட் கேஸ் மாதிரி ஒரு பெட்டி ஒன்று கொடுத்து சில பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா அன்பளிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் கிட்ட வந்து கொடுத்ததா சொல்லப்படுது ஓகேங்களா. அப்படி கொடுத்துக்கிட்டு நாட்கள் பல போயிட்டு இருக்கு. நாட்கள் பல போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வடிவேலு அவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல போன ஒரு லெவலுக்கு மேல வந்துட்டாங்க ஓகேங்களா. சினிமா துறையில தனக்குன்னு ஒரு அங்கீகாரம், தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டம் சொல்லி தனக்குன்னு ஒரு பேர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேப்டன் வந்து விலகுனதாகவும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் திமுக கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்தை பத்தி கேவலமா பேசுறது, குறைகளை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இப்படி பேசுற அப்படின்னு எக்ஸெட்ரா வடிவேல் பல மீட்டிங்ல பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்களை பத்தி தப்பா பேசியிருக்காங்க. பட் இதுல ஒண்ணு கவனிக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் வடிவேலை பத்தி எங்கேயுமே தப்பா பேசல. இதுதான் வந்து ஒரு உண்மை. அப்ப கூட தான் முடியாம இருக்கும்போது ஒரு வாட்டி கூட வடிவேல் சார் வந்து விஜயகாந்தை போய் பார்க்கவே கிடையாது. பட் அந்த பார்க்கலே அந்த வருத்தம் ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா கேப்டன் வடிவேலு சார் தான் கேப்டனை கண்டுக்கல ஒழிய கேப்டன் சாருக்கு வந்து வடிவேல் எப்பவுமே இருக்காரு. தன்னை வந்து பார்க்கலேன்னு அந்த வருத்தம் கூட கொஞ்சம் கூட இல்லாம ஏன் அவர் இப்ப நடிக்கிறது கிடையாது, அவர்லாம் சினிமா துறையில வந்து நல்ல ஒரு கலைஞன் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பேட்டியில கூட பிரேம் அவங்க ஒய்ஃப் கூட சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இந்த அளவுக்கு கேப்டன் வந்து ஒரு தரமான ஒரு நல்ல மனுஷன் சொல்லிட்டு நம்ம சமூகத்துக்கு வந்து ஒரு பண்ண. இப்ப கேப்டன் மறைந்து 1 மாசத்துக்கு அப்புறம் நான் பேசுறேன், நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, நிறைய பேர் நினைச்சுமே என்ன காரணம், அவர் ஒரு நல்ல மனசுதான். அவர் வந்து பசின்னு யாரு வந்தாலும் சரி சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட், எல்லாரும் சமப்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரி வந்து அறிமுகப்படுத்தி வச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈனத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்த ஒரே ஆக்டர்னா நமக்கு விஜயகாந்த் அவர்கள் சொல்லணும். எவ்வளவோ பிரச்சனைகள் நம்ம நாட்டில் நடக்கும்போது பட் எல்லாரும் அரசியல் கட்சி தலைவர் அவங்க வேலையை பார்ப்பாங்க, ஆக்டர்கள் அவங்க வேலையை பார்ப்பாங்க, யாரும் பேசுறதே கிடையாது. பட் நம்ம இந்த விஷயத்தை நம்ம பேசணும், பேசினாதான் நாளைக்கு இன்னொருத்தர் பேசுவோம்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை பத்தி நம்ம கேப்டன் அவர்கள் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல மாதிரி போய் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. பட் இப்ப ரீசெண்டா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடிவேல் தரப்புல வந்து ஏன் வரல அப்படின்னு சொல்லி பல விஜய் கேப்டன் அவர்கள் மறைவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் விஜய் சார் வந்திருந்தாங்க. விஜய் சார் வரும்போது உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே தெரியும். மரபன் அவர்கள் வந்து செருப்பை வீசிருக்காங்க, யாருன்னே தெரியல. வீசினதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. அதே மாதிரி வடிவேல் சார் வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தாக்கத்திற்கு உள்ளாகக்கூடும், சண்டை சச்சரவு பல வடிவேல் வந்து தாக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் எந்த மூஞ்சியை வச்சுட்டு நான் அவரை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி வடிவேல் வந்து அழுதுதாக சொல்றாங்க. நான் வந்து எந்த இதை வச்சு நான் வருவேன், இவ்வளவு நாள் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுவும் பார்த்தா நான் வந்தேன் அப்படின்னா என்னை வந்து எல்லாருமே என் மேல கோபமா இருக்காங்க, கண்டிப்பா எனக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஆரம்ப காலத்துல ஆக்டிங் வடிவேல் சார் வந்து கேப்டன் அவர்கள் விஜயகாந்துக்கு நடிப்புக்காக போனாங்க. அப்போ கொடுத்த ஒரு சில அன்பளிப்பா கொடுத்த ஒரு சில பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் சூட் கேஸ்ல போட்டு பத்திரமா வச்சிருந்திருக்காரு. பத்திரமா வச்சு இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா உங்க இதுல இருந்து அனுப்பி விட்டுருக்காங்க. வடிவேல் அவருக்கு பாத்துக்கோங்க, அவங்க மேல எவ்வளவு உயிரா இருந்திருக்காரு, பட் நீங்க தான் அவரை மதிக்கவேன்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா வடிவேல் வந்து கதறி அழுதுருக்காங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு இப்ப மக்கள் என்ன சொல்றாங்க, அப்படியே பயமா இருக்கா, ஒரு காவல்துறையோட போயிருக்கலாம், அப்படிலாட்ட ஒரு செக்யூரிட்டி ஏதாவது எவ்ரிதிங் ஒரு வீடியோ எல்லாரும் பாத்தீங்கன்னா வீடியோ போட்டாங்க. பட் இவர் வந்து ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காத அளவுக்கு அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டாங்க. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. உண்மையிலேயே வடிவேல் சார் வந்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டிருப்பாரா, இல்ல அவர் போகாம இருந்த அவர் தரப்புல சொல்றதுன்னா போயிட்டோம் அப்படின்னா தாக்கத்திற்குள்ளாவோ அடிப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும், அதனாலதான் நான் போகல அப்படின்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு காரணமான்னு சொல்லி தரல. ஓகே கைஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பட் உண்மையிலே சொல்ல போனா எவ்வளவோ தலைவர்கள் வந்து உருவாகலாம், பட் கேப்டன் மாதிரி ஒரு தலைவர் வருவாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து சரி இப்போ இருந்தும் சரி அரசியல் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம்
ஆக்டிங் பண்ணாத ஒரே தலைவர் வந்து விஜயகாந்த் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வந்துருவாங்க, பட் சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. பட் கேப்டன் அவர்கள் வந்து தன்னுடைய சொந்த சொத்தையே விற்று அரசியலுக்காக செலவு பண்ணவர். இப்போ உங்களுக்கே தெரியும் இப்போ இருக்க சுச்சுவேஷன் எப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியும். வயசோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம பார்க்கலாம் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.